விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் நீண்ட எதிர்பார்ப்புக்கு பின்னர் டிஎன்யூஎஸ்ஆர்பி காமன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ரிசல்ட் வெளியாயிருச்சுப்பா. நேற்றைக்கு 23 23/9/2024. நம்ம ஏற்கனவே ஒரு 13 எதிர்பார்த்தோம். பட் இருந்தாலும் நமக்கு கிடைத்த தகவல் ஒரு தவறான தகவல்னு வச்சுக்கோங்க. எனக்கு கிடைச்சதை பகிர்ந்தேன். பரவாயில்ல, அதில் கூட நிறையா கொஞ்சம் ஆதங்கப்பட்டு சொல்லியிருந்தீங்க. ஏன் சார் தெரிஞ்சால் சொல்லுங்கள், சும்மா ஏதோ உங்கள் சேனல் பார்க்க வைக்கணுன்றதுக்காக சொல்லாதீங்க. அதெல்லாம் நம்ம நோக்கம் இல்லைப்பா. முதல்ல தெரிஞ்சுக்குங்க, நான் இது கமர்ஷியல் பர்பஸுக்காக நடத்தக்கூடிய சேனல் கிடையாது. அப்படின்னா நிறையா ப்ரமோஷனுக்கு என்னென்னமோ பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது. ஒன்லி திங் இதில் யூடியூப்பில் போடுவேன், கிடைச்ச தகவலை பகிர்ந்துக்கிட்டோம். பட் இருந்தாலும் ஒரு 10 நாள் தாமதத்துக்கு பிறகு வந்தது குறித்தும் மிகவும் சந்தோஷம். பட் இருப்பினும் இதில் நம்ம பார்த்தோம்னா எதிர்பார்த்த மாதிரி அந்த 1:8 கூப்பிட்டுருந்தாங்க. கொஞ்சம் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். பட் அந்த மாதிரி இல்லை. ஆனால் நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அந்த 3300 சொச்சம், அதை தாண்டி ஒரு நபர் கூட கூடுதலாக இல்லை. ஆனால் அதுக்காக இது தொடர்பாக கேஸ் போட முடியுமா அது இதுன்னு சொல்லி என்கிட்ட கேட்காதீங்க. அது குறித்து எனக்கு தெரியாது. ஆனால் கேஸ் போட முடியுமா என்ன ஏதுன்னு சொல்லி இது டிஎன்யூஎஸ்ஆர்பி இதையே வயலேட் பண்ணிருச்சுல்ல சார், அவங்க ரூல் மீறிட்டாங்கல்ல, அப்படிலாம் அந்த தோல்வியை தழுவினவர்கள் இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான இதுக்கு இப்போதைக்கு பதில் கிடையாது. நான் இப்போ வந்திருக்கிறதுனுடைய நோக்கம் இந்த 3300 சொச்சம் பேர் இப்போ இந்த ரிசல்ட் வந்திருக்கீங்கல்ல, முதற்கண் அவர்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு ஒரு லட்சக்கணக்கானோர் உள்ளே இறங்கின ஒரு களத்தில் ஜெயிச்சு வந்திருக்கீங்க. ஆனால் வெற்றி வாகை சூடி வெளியே வந்திருக்கீங்க. அதனால் உங்களுக்கு முதற்கண் வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னமும் கூட அந்த வயது தகுதி ஏனைய பிற தகுதிகள்லாம் இருக்குது. இன்னமும் கூட உடல் தகுதி மற்ற தகுதிகள்லாம் இருக்குது. ஆனாலும் ரொம்ப குறைவான ஒரு கட்டாப்பில் இந்த வாய்ப்பை இழந்துட்டோம், அடுத்த வாய்ப்புக்கு நம்ம முயற்சிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த எதிர்பார்க்கும் கனவுகளோடு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் அதையும் தாண்டி எங்களுக்கு இதுதான் சார் கடைசி வாய்ப்பாக இருந்தது, அதை முற்றிலுமாக இழந்துட்டேன், எங்களுடைய காவல்துறை அந்த காக்கி சட்டை கனவு தகர்ந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லி நினைத்து மிகவும் கவலையோடு இருந்தீங்கன்னாலும் அவர்களும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கை பல தளத்தில் இயங்குது. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தான். ஏன்னா இது மட்டுமே கிடையாது, காவல்துறை மட்டுமே நமக்கான இதாக எடுத்து செல்ல முடியாது. வாழ்க்கைன்றது பல தளத்தில் இயங்குகிறது. அது வானம் மாதிரி விரிந்தது, பறந்தது, உங்களது கற்பனைக்கு எட்டாதது, அவ்வளவு இது இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நம்ம இதில் இந்த தமிழ்னு ஒரு டைரக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டானாகாரன் படம் எடுத்தார்ல, அவர் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 10 வருஷம் இருந்தவர். ஆனால் சென்னை சிட்டி ஏஆரில் ஒரு 10 வருஷம் இருந்தார். டானாகாரன் ஒரு படம் அவரே சொந்தமான டைரக்டர். அப்புறம் ஜெய்பீமு நிறையா படங்களில் அவர் வர ஆரம்பித்தார். இப்போயும் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் பக்கா போலீஸு, ஒரு 10 வருஷம் போலீஸில் இருந்தவர். அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் வெளியே கொண்டு வந்துருது பார்த்தீங்களா, அவருக்குள்ளே இருக்கக்கூடிய கலை தாகம் வெளியே கொண்டு வந்துருது பார்த்தீங்களா. அது மாதிரி நீங்கள் போலீஸ் வேலையே கிடைச்சாலும் உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் உந்தி தள்ளிக்கிட்டு இருக்கும் பொழுது அது எங்கேயோ உங்களை வெளியே கொண்டு வந்துடும், அப்படி நினச்சிக்கோங்க. அதனால் அந்த வகையில் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் கூட அந்த முன்னாடி அந்த ரிசல்ட் சொல்லிட்டு கூட லேட்டானோன்னு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகி ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனில் எனக்கு நிறையா ஃபோனுக்கு வந்தீங்க, ஏன்னா மெசேஜ் போட்டிங்க அது இதுன்னு நான் கூட பார்த்தேன். ஏன்னா இந்த இளம் வயதில் ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பசங்க இவ்வளவு மன தளர்வுலையும் இந்த அளவுக்கு ஒரு சின்ன பிரச்சனையை எதிர்கொள்ள முடியலை. ஒரு ரிசல்ட் வரேன் ஜெயிப்பேன் தோப்பேன், இதில் என்ன இருக்குது? ஏன்னா அந்த அளவுக்கு இவ்வளவு மனச்சோர்வில் இருந்தாங்கன்னா எப்படி வாழ்க்கை குறித்து எதிர்பார்க்க போகிறாங்க? என்னென்னமோ பிரச்சனை வருமே, வேலை செய்துட்டேன்னா ஒட்டுமொத்தமும் முடிஞ்சிருமா? வேலையில் தான்ப்பா, அதுவும் பர்டிகுலராக போலீஸ் வேலையில் தான்ப்பா உலக பிரச்சனையே. ஆனால் எப்பேற்பட்ட ஆளுக்கும் மிக பெரிய பிரச்சனை. நீங்கள் உடல் அளவில் இருக்கிற தகுதி பத்தாது. பல பதிவுகளில் திரும்ப திரும்ப சொல்கிறது இதுதான். மனதளவில் நீ எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்க, மனதளவில் எப்படி சிரிச்ச மேனிக்கு எதையும் எதிர்கொள்கிற அப்படின்றது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஏன்னா அவங்க எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்றதுனால. அதனால்
தைரியமாக இருங்க. இப்போ வந்து கிடைத்து உள்ளே போகக்கூடியவர்களுக்கும் நீங்கள் அப்போ வந்து எதிர்கொள்வதற்கான ஒரு மன வலிமையோடு இருக்கணும். கிடைக்கல, வயது தகுதி இருக்குது, அடுத்த தடவை பார்த்துக்கிடுவோம் தகுதியோடு இருக்கணும். முற்றிலுமாகவே இல்லைப்பா நாங்கள் வேறு வேலை பார்க்க போகிறோம் பார்த்துக்கிடுவோம் வேறு அந்த தகுதியோடு இருக்கணும். நல்ல மனதளவில் தெம்பாக இருக்கணும். இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்ன்னு சொல்லி இந்த பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, இப்போ கூட அவர் யார், பரம்பொருள் மகாவிஷ்ணுவா, அது இந்த சினிமா நடிகர் தாமு இவங்கெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அந்த கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ண வச்சிடுறது. ஏதோ நம்ம தப்பு செஞ்சதே அந்த பூமியில் பிறந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த அந்த பரம்பொருள் இப்போ உள்ளே இருக்கிறது காரணம் என்ன இருக்குது, அந்த மகாவிஷ்ணு என்னமோ உங்கள் பாவ புண்ணியம் தான் அது இது என்னமோ நடந்துட்டு போகுது. அதெல்லாம் கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள். நீங்கள் அது தொடர்பாக வந்து எவ்வளோ நாள் யாருனாலும் பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் அதெல்லாம் வந்து அந்த தத்துவத்துக்குள்ளேலாம் போகாதீங்க. பிறந்துட்டேன் வாழணும், ஒரே ஒரு தடவை பிறந்துட்டேன், ஒரே ஒரு தடவை கட்டாயம் மரணம் உண்டு, இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் வாழணும், சந்தோஷமாக வாழணும், எது வந்தாலும் பார்த்துக்கிடுவோம்னு சொல்லி வாழணும். அந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது. இந்த நடிகர் தாமு போய் பேசினார்னா எல்லாரையும் அழுக வச்சிடுறது. உங்கள் அப்பா படுற கஷ்டம் பாருங்க, அம்மா படுற கஷ்டம் பாருங்க, எல்லாத்தையும் கஷ்டப்படுறேன், அதுக்கு என்ன இருக்குது. சின்ன பிள்ளைகிட்ட 10-15 வயசு பிள்ளைகிட்ட போயிட்டு அழுது கத்தி கதற விட்டுறது. அது அந்த வயசுக்குரிய சிரிப்போடு இருக்க விடுங்கப்பா. எல்லாம் அந்தந்த வயதுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு இளமையான ஒரு சந்தோஷ கனவுகளோடு அது பாட்டுக்கு இருக்கணும்னா இருக்கட்டுமே. வரும் நாளைக்கு வரையில் என்ன கஷ்டம் பாட்டுதா அது படக்கூடிய தைரியத்தை கொடுங்க. வேணா அதுகளை போட்டு இப்போயே அழுது ஊரில் விடுவாங்க. அதனால் அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க. நம்ம பாணி கிடைக்குது, இப்போ கிடைக்கல, அதுக்கு அடுத்த வேலையை நம்ம பார்த்துக்க வேண்டாம். அதுக்கு தான் அவர் டைரக்டர்னுடைய உதாரணம் சொல்கிறேன். அப்புறம் இதனுடைய முக்கிய நோக்கம் தெரிஞ்சுங்கப்பா. இப்போ நான் உங்கள்கிட்ட பேச வந்ததுக்குனுடைய காரணம், அதாவது இன்னும் ஒரு நாளைக்கு நாள் கழிச்சு 2 நாளில் வந்து உங்களுக்கு அந்தந்த மாவட்டத்துக்காரங்களுக்கு அந்தந்த டிபிஓலேருந்து டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸிலிருந்து உங்களது பர்சனல் நம்பருக்கு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க யாருன்னு சொல்லி. ஏன்னா உங்களுக்கான இனிமேல் வந்து அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்குது, ஏன்னா அப்புறம் வந்து அந்த மெடிக்கல் இருக்குது, அதனால் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. டிபிஓ போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஃபார்மில் கேட்கக்கூடிய இதுக்கு எல்லாமே உண்மையான தகவலை ஃபில்அப் பண்ணிடுங்க. முக்கியமாக சொல்ல வர்றது, ஏதாச்சும் கிரிமினல் கேஸு பெண்டிங் எகென்ஸ்ட் யூ, உங்களுக்கு எதிராக ஏதேனும் வழக்கு நிலுவையில் இருக்கிறதா அப்படின்னு, என்ன வழக்கு இருந்தாலும் போட்டு விட்ருங்க. இந்த 2 வீலரு ஹெல்மெட் கேஸு, நோ பார்க்கிங்கு, ட்ரிபிள் ரைடு, இந்த மாதிரி இருக்குல்ல, 2 வீலர் கேஸு ஒரு 100 ரூபா 200 ரூபா, அதுதான் வேண்டியதில்லை. மற்றபடி இந்த கொரோனா நேரத்தில் போய் சுத்த போனீங்க இல்லை, ஐபிசி 269 271 அதெல்லாம் அரசாங்கமே ஒரு ஜியோ போட்டு டோட்டலாக வித்ட்ரா ஆகிடுச்சு. டோட்டலாக ஏடி பண்ணிட்டாங்க, ஆக்ஷன் ட்ராப்டு. மற்றபடி தனிப்பட்ட முறையில் உங்கள் மேலே என்ன கேஸு போட்டிருந்தாலும் சரி, அது நிலுவையில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா எஃப்ஐஆரில் காமிச்சிட்டு எஃப்ஐஆரில் இருந்த மணிக்கே சார்ஜ் ஷீட்டில் எடுத்து விட்டுருப்பாங்க, அதுவாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வழக்கே முழுமையான ட்ரையல் நடத்தி நீங்கள் அக்யூட்டல் ஆகிருப்பீங்க, அதுவாக இருந்தாலும் சரி, ரிமாண்டுக்கு கூட போயிருப்பீங்க. ஏன்னா அதை பற்றிலாம் இதெல்லாம் வந்து அப்போயே வழக்கு முடிஞ்சிருச்சுல, வழக்கே இல்லை, நிலுவையை தானே கேட்குறாங்க, உங்கள் மேலே ஏதேன்னு அப்படிலாம் எதையுமே மறைச்சிடாதீங்க. நீங்கள் ஏற்கனவே உங்களது அப்ளிகேஷனில் என்ன கொடுத்தீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் இங்கே அக்ரிமெண்ட் ஃபார்ம்னு ஒன்று கொடுப்பாங்க டிபிஓவில். அதில் வந்து கரெக்டாக உங்கள் மீதான வழக்கு நிலுவை விவரம், இல்லைன்னா முடிஞ்ச விவரம், ஏற்கனவே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லிடுங்க. அதான் சொல்கிறேன்ல, ரிமாண்டுக்கே போயிருந்தால் கூட அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக அக்யூட்டல் ஆயிருந்துச்சுன்னா அக்யூட்டல் ஹானரபிள் அக்யூட்டல் வாங்கிட்டு வாங்க அப்படின்வாங்க. அது கூட நீங்கள் கேட்டாங்கன்னா பின்னாடி ஏதோ கோர்ட்டில் போட்டுக்கிட்டு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ் அது நிறையா பாதிக்குது, ஒன்றுமே இல்லை சார், ஹானரபிள் அக்யூட்டல்னு சொல்லி ஒரு லோயர் கோர்ட்டில் அது அக்யூட்டலே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த எதிர்கால பாதிப்பு ஒரு இளைஞனுடைய வாழ்க்கை பாதிக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஏற்கனவே ஒரு அக்யூட்டல் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஹைகோர்ட்டில் கூட போட்டு வாங்கிக்கலாம். ஆனால் உண்மை சப்ரஸ் ஃபேக்ட் போட்டிங்கன்னு நீங்கள் உண்மையை மறைத்து விட்டீர்கள் என்றால் வாங்குவது பெரும் சிரமம். அதுக்கு நீங்கள் ஒரு 3 வருஷம் ஆகணும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு கட்டமும் போய் யார் எந்த எஸ்பி ஒத்துக்கிட மாட்டாங்க, டிஜிபி ஆஃபீஸ் போய் வாழ்க்கையை வெறுத்து போகக்கூடிய அளவுக்கு மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாயிருவீங்க. அதனால் இதுதான் எனக்கான மெயின் பர்பஸ். வாழ்த்து சொல்கிறது இருக்கட்டும், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு கான்ஸ்டபிள் செலெக்ஷனில் செலக்ட் ஆகி வேலைக்கு போகிறதுன்றது பெரிய விஷயம்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் உங்களது கனவுக்கு, ஒரு இளைஞனுடைய கனவுக்கு சொல்லக்கூடிய ஒரு நம்மளுடைய அந்த சீனியர்ன்ற முறையில் ஒரு வாழ்த்துக்கள். ஆனால் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, முக்கியமாக நீங்கள் இதில் வந்து கவனமாக இருக்கணும்.
எது அந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கான வழக்கு விவரம் கேட்பாங்க. எதையுமே மறைக்காதீங்க. ஜெயிலுக்கு போனோமா வந்தோமா எதையுமே மறைக்கக்கூடாது. இது முடிஞ்சிருச்சே சார் என்கிட்ட கேட்டுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் அங்கே தான் அதில் சொல்லிடணும். சார் இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா, எதுவாக இருந்தாலும் வழக்கு நிலுவையில் இருந்தாலும் சொல்லணும், முடிஞ்சாலும் சொல்லணும், இப்போ எஃப்ஐஆரில் இருந்ததை எடுத்து விட்டாலும் சொல்லணும், ஏடி போட்டிருந்தாலும் சொல்லணும், எம்எஃப்னு வாங்க மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் போட்டிருந்தாலும் சொல்லணும், கொரோனா கேஸ்னாலும் சொல்லணும், சாதாரண 2 வீலரு ஹெல்மெட் கேஸ் இது மட்டும்தான் சொல்ல வேண்டியதில்லை, மற்ற எதுவாக இருந்தாலும் சொல்லணும். அதனால் அது பார்த்துக்குங்க. அதன்படி அப்புறம் முடிஞ்சதுக்கு பிறகு கூடிய சீக்கிரம் உங்களுக்கான ட்ரைனிங் ஆரம்பிச்சிருவாங்க. அது கவர்மெண்ட் சைடு. ஆனால் அவங்க பிஆர்எஸ் எப்படி கமெண்ட்ஸ் பண்ணுறது அது அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அது எப்போ சார் நாங்கள் எப்போ சார் ட்ரைனிங் போகிறோம், 1ஆம் தேதி போயிடுவோமா, இதெல்லாம் கேட்கக்கூடாது. நார்மலாக நீ வாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கணும்னா மறுபடியும் இன் பிட்வீன் இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஏதேனும் போய் சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகள் பார்ப்போம். மெயினாக இந்த ஹோம் கார்டுக்குன்னு சேர்த்து சொல்லலாம்னு பார்த்தேன். ஆனால் இதுவே ஒரு லென்த்தியாக போகிறதுனால உங்களுக்கு அதுக்கடுத்து நாளைக்கு போடுறேன் நான் ஹோம் கார்டுக்கான அந்த வழக்கு குறித்த விவரத்துக்கு. தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்க்குறேன். வணக்கம்.